கட்டுறா. அட ஒத்தையா வச்சு கட்டு. ரக்ஷுக்கு பர்த்டே கேக் வெட்ட போகிறோம் நைட்டு 12 மணிக்கு. போலாமா? என்ன தெரியுது? இது எத்தனை? 4. நான் கரெக்டாக சொல்லிட்டேன் 4ன்னு. அப்போ இங்கே தெரியுது. அப்போ இது எத்தனை? 8. இது கரெக்டாக சொல்லிட்டா. ஆ இது 6. இது 2. இது 3. இது ஒண்ணுமே தெரியலையா? இல்ல தெரியுது. நானே கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டேன், ஒண்ணுமே தெரியல. போங்க போடுங்க. ஹாப்பி பர்த்டே ரக்ஷு. டே டு யூ ரக்ஷு. அந்த பக்கம் போடா. பார்த்து வாங்க. மலர்களை தூவி வரவேற்கிறீங்க. ஆமா பார்த்து வாங்க. ஏன் கழுத்து மாட்டிக்கு போகுது. டைம் தெரியல. அப்படி கீழே இறக்கி பாரு. இப்படி திரும்பி இல்ல. பொண்ணு ஆயிடுச்சுடா. ஹாப்பி பர்த்டே டு யூ ரக்ஷு. அட கேண்டில் இப்படி திருப்பி வைங்கடா. கிழக்க பார்த்து இப்படி திருப்புங்க என் பக்கம். அங்க நீ அந்த பக்கம் எதுடா 20 இப்படி இந்த 20 பிடிக்க மாட்டேங்குதா? நேரா வைக்கு. அந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் நேரா வை. பிடிக்க மாட்டேங்குதா கண்ணா? தெரியலன்னா இது பண்ணிவிடு. அது வேற புஷ். ஹாப்பி பர்த்டே ரக்ஷு தங்கம். லைஃப் லாங் ஹாப்பி சந்தோஷமா இருங்க. லைஃப்ல ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. அதுக்குள்ள என்ன இருக்கு? சிரிப்பா. அதுக்குள்ள என்ன இருக்கு? எனக்கே சர்ப்ரைஸா இருக்குது. ஓபன் பண்ணுங்க. புடி, நானும் சேர்ந்து ஓபன் பண்றேன். கொன்றேன். இரு வேணாம். சரி நானே பிடிச்சிக்கிறேன். நானே பிடிக்கிறேன். தல அவங்க அங்க வைக்கிறாங்க பாரு. சரி பிரிக்குது. அதான் பிரிக்குது பாரு.
ஏ அந்த டப்பாக்குள்ள என்ன வேணா இருக்கலாம். பற்ற வைக்கும் போது இங்கேயா இங்கேயா அங்கே 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 பிரிக்கவா? சரி. என்ன பண்ணுறீங்க அக்கா தங்கச்சி 2 பேரும்? சரி ஓகே. நீ குளிச்சுட்ட? நான் 2 கையுமே அழகா இருக்கு. சண்டை போட்டுப்பீங்க. நம்பி போடுறதில்ல, சண்டை போட்டுக்கிங்க. நீங்கள் பார்க்காம போயிட்டீங்க இந்த சண்டையை. இப்போ அந்த நேரம் நான் தமிழன் எடிட் பண்ணிட்டு இருந்தனால வீடியோலாம் ஷார்ட்ஸ் எடுத்து போட்டிருக்கணும். சரி வேண்டாமே அப்படின்னு ஏற்கனவே வந்து நிரு வந்து தப்பான ஒப்பீனியன் தான் நீங்கள்லாம் ஜட்ஜ் பண்ணுறீங்க. அதனால தான் அமைதியாக விட்டுட்டேன். சரி எந்திரி. பர்த்டேகள் வந்து எனக்கு குளிக்கல, இப்போ தான் குளிக்க போகிறாங்க. நிருத்தங்க குளிச்சிட்டாங்க. நாங்கள்லாம் எந்திரிச்சிட்டு மோர் குடிச்சிட்டு என் தோழி ஓடி போய் வெளியே ஒளிஞ்சிக்கிட்டா. வீடியோக்குள்ளே வரமாட்டேன்னு ஒளிஞ்சிக்கிட்டா. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொருத்தராக பர்த்டே ட்ரெஸ்ஸில் பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து பழைய ரக்ஷு புதுசா முழுசா சந்திரமுகியாக மாறின தருணங்கள் பார்க்கலாமா? ஏத்தாங்க இந்த வளையல் வாங்கி தரேன். நானும் தோடு கேட்டேன் ஆசையா. சரி போ ரெடி தோடு நிறைய இருக்கும். 2 பேரும் இப்போ போய் ரெடியாக போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதான் என்னோட பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அம்மா உள்ள குக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நிறுவ பார்க்கலாம். இதுதான் அக்கா பர்த்டேக்கு எனக்கு நான் எடுத்துக்கிட்ட ட்ரெஸ். எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மழை வந்துச்சு பாருங்க இங்கே ஏரியாவில். இது வந்துட்டு இங்கே திருப்பூர் வந்து 2வது டைம் என் பர்த்டே அப்போ மழை வருது. மழை டைம் எப்போ தெரியுமாம்மா? நான் 10th போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்ப நனைஞ்சிக்கிட்டே வந்தேன் பார்த்தியா? அது அப்புறம் இந்த பர்த்டே 2 பர்த்டேக்கும் மழை. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னா சொல்லு. புடி எங்கே நம்ம போகிறோம்? கரெக்டாக தெரியுதா? வெயிட்டாக தெரியுதா? எங்கே நம்ம போகிறோம்?
பார்த்தீங்கன்னா மணி 5:10 ஆயிடுச்சு. எதுவுமே நான்வெஜ் பாப்பாவுக்கு செய்யவே இல்லை. நான் செய்யட்டு போதுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கும் நாளைக்கு சாமியும் கும்பிட முடியாது, சித்திரை 1. பட் சாமியும் கும்பிட முடியாது, ஏன்னா நீர் வந்து டேட் ஆகிட்டாங்க. சாமியும் கும்பிட முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறோம், போய் நான்வெஜ் எடுத்துதான் சாப்பிட்டு நைட்டு நல்லா தூங்கி எழுந்திருப்பாங்க. நாளைக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்குது, போயிட்டு வந்து அப்புறம் படிப்பாங்க. ஸோ அதனால் போய் மீன் எடுக்கலான்னு போகிறேன். மீன் இருக்குமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். போய் பார்ப்போம். அப்படியே வாங்கிட்டு சோறு வச்சாச்சு, சாம்பார் இருக்கு. மீன் மட்டும் வாங்கிட்டு வந்து அப்படியே மசாலா போட்டு பொரிச்சிக்கலாம். முழு மீன்னா எந்த மீன் வாங்குறீங்க? அந்த கடையில் ஒரு மீன் சொன்னாங்க, பாரதம். அந்த இது ஜிலேபி. அவ்வளோ பெரிய மீனும் முழு மீனா பொரிக்க போறீங்களா? ஜிலேபி சின்னதாக இருக்கும். அந்த குட்டி குட்டி மீன் இருக்குல்ல, மத்தி மீன் எல்லாம் இப்பெல்லாம் கிடைக்காத மீன் சொன்னா நம்ம கிளீன் பண்ணவும் தெரியாது. அதனால நமக்கு தேவையில்லாத போயிட்டு வாங்க. மார்க்கெட் போனால் மத்தி மீன் வாங்கிக்கணும். என்னன்னா இது ஒரு சேடான விஷயம். காலையில் விடிகாலம் 3 மணிலேருந்து நம்ம தூங்குனதே அப்போதான் தூங்கின சேஃப் மீன் தான் வெட்டிட்டு ஈக்கோடு பயங்கரமாக வலிக்குது. என்னால் கால் ஊனவே முடியல. ஏன்டா அப்படி எனக்கு வந்து நடக்குதே தெரியல. இன்றைக்கி சாமி கும்பிடனாலும் அதுவும் முடியல. நாளைக்கு கோயிலுக்கு போகலாம், இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு எதுவுமே முடியல. எதுவும் எனக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. எனக்கு பரவாயில்ல, போயிட்டு வாங்கிட்டு வரணும். என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கணும். அது எல்லாமே எல்லா கூட்டையும் எப்படி தான் நடக்கும். ஆமாம் ஆமாம். நான் மீன் எடுக்க போயிட்டு வந்துட்டேன்னு இவன் வந்து எப்படி ஏறி படுத்துருக்கான் பாருங்க. ஜீம் பூங்கா வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன், அது போக முடியல. சரி விடு, போய்க்கலாம். நாளைக்கு கூட போய்க்கலாம். ப்ரமோஷன் பண்ணிட்டு வரையில அப்படியே போயிட்டு வேலை முடிஞ்சிச்சு. இது வந்து ஜிலேபி மீன் கிடைக்கல, பாறை தான் கிடச்சிச்சு. ஏன்னா நாங்கள் போன டைம் அந்த மாதிரி. ஆமாம், அதை வந்து க்ளீன் பண்ணி அக்கா தங்கச்சி 2 பேரும் இப்போ க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிட்டாங்க. கொண்டா கழுவிட்டியா? வந்துட்டு மிகப்பெரிய கிஃப்ட்டு நான் கொடுத்ததை விட என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு தான். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 22-23 ஏஜ் தான் இருக்கும். ஸோ அந்த பொண்ணு வந்து ரக்ஷுக்கும் வந்து கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன். நிருக்கும் வந்து கோல்டு ரிங்கு, அந்த ஃபோட்டோ, இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. சிம்பா வரையிறடா. ஸோ இப்போ அதே போல் நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டும் போது அந்த பொண்ணு வீடியோக்குள்ளே வர அனுமதிக்கலை. வாய்ஸ் அவளோட வாய்ஸ் ஓகேன்ட்டு அவளோட நேம் மென்ஷன் பண்ண வேணான்ட்டு அவள் ஃபோட்டோவை இது பண்ண சொல்லிட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு கிஃப்ட்டு கோல்டு ரிங் வாங்கிட்டு வந்தால் அது பத்தலை, சுண்டு வரலுக்கு தான் பத்துச்சு ரக்ஷுக்கு. இப்போ போய் மாற்றிட்டு வந்து கொடுத்துட்டா. தேங்க்ஸ் ரச்சலம். என் கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தாலும் அக்கா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் எனக்கு வந்து வீடியோலேயும் சரி, நேர்லேயும் சரி, ஃபோன்லேயும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் ஒரு பேட் கமெண்ட்டை பார்த்துட்டு சேடாகி உட்காந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃபுல்லாக ஆறுதல் சொல்கிறேன். நான் புலம்புறத கேட்குறேன், மனசு விட்டு புலம்புறேன்னா அது உங்கள்கிட்ட மட்டும்தான். ஸோ எல்லாம் கேட்டு என் குழந்தைங்களுக்கு ஒன்றுனோடனே நீ ஒடியாந்துற. நீ எவ்வளோ தூரத்துலேருந்து வரேன்னா எனக்கு தெரியல, ஆனால் வர ரொம்ப நன்றி சொல்லி உன்னை அணியப்படுத்த விரும்பலை. நான் இப்போ வரைக்கும் நீ வந்து வேற ஒரு நபரெல்லாம் பார்க்கல. இந்த 1 வருஷமாகவே என் பிள்ளையாக தான் நான் உன்னை பார்க்குறேன். ரக்ஷு நிறு எப்படி பார்க்குறேன்னா அப்படி தான் பார்க்குறேன். இன்கோல்டு உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் உரிமையை எடுத்துக்கிட்டு ரொம்ப என்னோட மனசுக்குள்ளே இருக்க அத்தனை கவலைகளையும் கொட்டி தீர்த்துறேன். பட் ரொம்ப நன்றி. ரக்ஷு கைக்கு வந்து ரிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சிரித்து காட்டு அவங்கக்கிட்ட எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ செம்ம ஹாப்பி எனக்கு. நானாக சண்டை போட்டேன், எதுக்கு இவ்வளோ அந்த வேலைலாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டேன். நைட்டு வந்து மொட்டை மாடியெல்லாம் ரெடி பண்ணி மொட்டை மாடியில் தான் கேக் வெட்டணும். அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துட்டே வருவீங்க. சரி, இங்கே பாரு, இங்கே ஒருத்தரும் அங்கே ஒருத்தரும் எதுக்கு வெயிட் பண்ணுறாருன்னு. ஃபிஷ்ஷுக்கு என்னம்மா கழுவிட்டியா? மீன் ஃப்ரெஷ் மீன் கொடுத்தாங்கன்னு நினச்சா பழைய மீனை கொடுத்துட்டானுங்க போல. கழுவு மாதிரி இதாகவே இருக்கு. எப்படியே கழுவி முடிச்சிட்டிங்க. ஸ்மெல்லு மீன்னாலே ஸ்மெல் வரதானே செய்யும். எனக்கு எல்லாரும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க தங்கம். இந்த பக்கம் இந்த பக்கம் எனக்கு இந்த மீன் வந்து பாறை வந்து முன்னாடி பிடிச்சிச்சு.
இப்போ எனக்கு பாறை மீன் சாப்பிடணுன்னே தோண மாட்டேங்குது. ஆனால் இந்த பசங்களுக்கு பாறை மீன் பிடிக்குது. பாறையை தவிர வேறு என்ன மீன் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மீனை பற்றி பெருசாக தெரியாது, ஆனால் எனக்கு மீனுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னா தயிர் சோறு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மீன் பிடிக்கும். ஆனால் எனக்கு பாறையை தவிர வேறு மீன் சஜஷன் பண்ணுங்களேன், என்ன மீன் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்ட்டு. அப்போ இங்கே வா, உன் கையில் மீன் வாசம் வராது தானே? மசாலா கொஞ்சம் மசாலாலாம் எடு. நான் தானே உள்ளுக்குள்ளே கை விட்டேன், லைட்டாக நீ வரத்தான் செய்யும். இருந்தாலும் என் கை அளவுக்கு வருமா? மசாலாலாம் எடு. நான் கேக் வெட்டி சாப்பிடுவோம். குடிகாரனு கை நடுங்குற மாதிரி நடுங்குது. இங்க ஜன்னல் சத்தம், அந்த வீட்டுல பாட்டு ஒரு நாள் இது வந்துடும். பாட்டு ஓடுதா? ஓடிட்டு இருக்கு. இக்கா உனக்கு கேக்குதா? உனக்கேன உனக்கேன பீரந்தேன்னு கேட்கல. அது சரி, கேட்கல. அது போச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன். அந்த கிருஷ்ணா உதயா அம்மா இப்போ வந்து மசாலா போட்டுட்ருக்காங்க. மசாலா போட்டாச்சு. உடனே நான் பொரிக்க போகிறேன், ஏன்னா எல்லாம் பசியில் பார்க்குறாங்க. அதனால் எல்லா வீடியோவும் நீங்கள் முன்னாடியே ஷார்ட்ஸ் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏம்மா அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வரும். எல்லாருமே கேட்டாங்கம்மா லைவில் பர்த்டே வீடியோ எப்போ வரும், அம்மா எங்கே பத்தியா? உன்னோட நான் அதிகம் 20 நிமிஷத்துலேயே நான் வந்து 100 லைக் வாங்கிட்டேன். அதே மாதிரி பேட் கமெண்ட்ஸும் வந்துச்சு, எல்லாத்தையும் ஹைட் பண்ணி விட்டேன். அது வரத்தான் செய்யும், ரொம்ப மாசமாக வந்துச்சு. அதையெல்லாம் காது கொடுத்து காட்ட முடியாது, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்குன்னே சில தருதலைங்க இருப்பாங்க. சரின்னு சாச்சிருக்கிறேன். பாத்திரம் எங்கள் அம்மா இப்போ குண்டால மாற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நாளை பொரிச்சிக்கலாம். ஒரே நாள் இவ்வளோ சாப்பிட முடியாதுல்ல. அப்புறம் 3 பேர்த்துக்கு எவ்வளோதுக்கு இவ்வளோ மீன்லாம் கேட்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கேட்கட்டும். நாளைக்கு காலையிலையும் பொரிச்சு தருவாங்க, காலேஜுக்கும் பொரிச்சு தருவாங்க. நாளைக்கு காலேஜில் என்ன மறந்துட்டேன். வீட்டில் நாளைக்கு ஃபுல்லாக இருப்போம், அதனால் ஸ்நாக்ஸ் கேட்போம், இதை பொரிச்சு தருவாங்க. நாங்களும் சாப்பிட்ருவோம், ஏன்னா மீன் பிடிக்கும் எல்லாத்துக்கும். ஏன்னா இது மறுபடியும் போய் எனக்கு எடுக்க போகணுன்னா நான் வந்து எங்கே போகணும்னா பல்லடம் போகணும், இல்லைன்னா திருப்பூர் போகணும், இல்லை மீறி போனால் அருள்புரம் போகணும். ஸோ ஆனால் வந்து ஒட்டுக்காய் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம மீன் எடுப்போம். ஏமா என்ன பண்ணுறது? இப்போ மற்றதெல்லாம் பாரு, டக்குன்னு இப்போ நான் கூட கூட்டிகிட்டு வர போகிறேன்னா கிடச்சிரும், அப்போவே கிடச்சிருது. எத்தனை பீஸ் இருக்குது? 4 இருக்குதுல. 8. அதனால வந்து கிடச்சிக்குது 10. இவ்வளவும் பொரிக்கணுமா? பொரி சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் பாப்பாவுக்கு பிடிச்ச பீஸு. 12 இருக்கா, ஆளுக்கு 4 இதெல்லாம் வந்து பாப்பாவுக்கு பிடிச்சது. ஸோ இதை வந்து எடுத்து ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா வேணும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே மீன் இப்படி தான் நிறைய வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். மீனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சில டைம் மட்டும்தான் கம்மியாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே இது பண்ணி வச்சிருவேன், தட்டு போட்டு மூடி வச்சிருவேன். என்னம்மா பொரிக்கிறியா? ஆமாண்டா, அது வாரத்தில் வேகட்டும். தானே நான் விளைக்கிறேன். சரி வா, இங்கே வா. இப்போ நம்ம வந்து மீன் பொரிச்சிட்டோம். இப்போ உட்காந்து 3 பேரும் ஃபுல்லாக சாப்பிட போகிறோம். ஓகே ஓகே. கூட போய் கொண்டு போய் மாட்டி அக்கா மாட்ட சொன்னேன், அக்கா மாட்டல. உட்காருங்க.